சங்க இலக்கியங்களில் முருகன் குறித்த குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நூல்களில் இருக்குது. கிட்டத்தட்ட சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாலே பாட்டும் தொகையும், 8 தொகை நூல்களும் 10 பாட்டு. இப்போ இந்த 18 நூல்களிலும் முருகன் குறித்த குறிப்பு கட்டாயமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 18 நூல்களுமே தமிழருடைய அகம் மற்றும் புறம் சார்ந்த விஷயங்களை பேசுது. அகம் அப்படின்னு சொன்னால் காதல், புறம் அப்படின்னு சொன்னால் வீரம். இந்த ரெண்டிற்கும் ஒரு இணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது முருகனாகத்தான் இருக்க முடியும். நம்ம தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா திணை சார்ந்த வாழ்வியல் நெறி. திணை அப்படின்னு சொன்னாலே நமக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லி 4 வகையாக நிலங்களை வகுத்திருந்தாங்க. அதில் குறிஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த மலையும் மலை சார்ந்த இடத்தினுடைய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தான். முல்லை அப்படின்னு எடுத்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும். அங்கே இருக்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால், அதாவது விஷ்ணுவுடைய முந்தைய வடிவம் அப்படின்னு பார்க்கக்கூடிய திருமால். தெய்வம் தொடங்கி தங்களுடைய தொழில் வரைக்கும் 13 பொருட்களை கருப்பொருட்கள் வச்சாங்க. அப்படி வரப்பதான் முருக வழிபாடு குறிஞ்சி நிலத்தினுடைய பெருந்தெய்வமாக, திணைநிலை தெய்வமாக நம்ம முருகனை பார்க்கிறோம். அதனால தான் சங்க இலக்கியங்கள் எந்த இலக்கியத்தை எடுத்தாலும் முருகன் குறித்த குறிப்பு இருக்குங்கிறதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்குது.